ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணப்பெண் சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு வறுவல் பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணிட்ட பிறகு 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழமான தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பெருசாக. இதை லைட்டாக வதக்குனா போதும். சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதை பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய், ஒரு கீரிய பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கோங்க. முழுசாக போட்டுக்கோங்க, கட் பண்ண தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மசாலா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தனியா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நண்டு வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குழம்பா வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். கிரேவியாக வேணும்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நண்டு பாருங்கள், நண்டு வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு புது மாடலான ஒரு பேஸ்ட் கிரேவியாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட மசாலாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட நல்லா காரசாரமாக. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் சில்லி பவுடர், நம்ம மிளகு எல்லாமே ஸ்டார்டிங்கில் போட்டுருவேன். நான் இப்போ பெப்பர் போடல. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக அப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கோல்டானவங்களாம் இதை நல்லா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு சட்டுன்னு முறிஞ்சிடும். இப்போ நம்ம கருவேப்பிலை அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.